நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உணர்ந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உகந்ததென்றால் அது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தகும் பலியாம், கொடைகள் பெறுவது தகும் பலியாம். குறையினை போக்கும் கோவழியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. அன்புள்ள சகோதர சகோதரி, இன்றைய திருப்பலியானது கிளார் ஜெயின்ட் அவர்களுக்கு சுகப்பிரசவமானதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், ஜான் எட்வின் பாப்டிஸ்தா அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜாய்ஸ் ஜென்சன் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆக்னஸ் கிரேசி அவர்கள் உடல்நலம் மற்றும் நல்ல வரன் வேண்டி கருத்துகள் நிறைவேற வேண்டியும், இலக்கியா லோகேஷ் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரி, தூய மரணிகளை தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்களின் தலைவராகவும் வார்த்தையை எடுத்துக்காட்டு ஆகியவற்றால் அவர்களுக்கு முன்மாதிரியாகவும் இருக்க புனித அந்தோணியாரை நீ நிரமிக்க திருவுளமானீரே. அவருடைய பரிந்துரையால் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளோடு
உமது திரு அவையாகிய நாங்கள் அவரோடு காத்து மீட்பின் பாதையில் வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியான் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கார்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே, முக்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உம் சினம் முழுவதையும் அடக்கி கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியுள்ளீர். எம் மீட்பரம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றி கொள்ளும். என்றென்றுமாய் எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளீர். உம் மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். வாழ்த்தொல்லி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிக்கொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 வார்த்தைகள் 46 50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரரும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, இதோ உன் தாயும் சகோதரரும்
உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் அதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரரும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் என் சகோதரியும் ஆவார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரி, என்னுடைய இதுவும் உங்களுடைய மாணவி பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேவும் புனித அந்தோணியாரின் உண்மையின் வார்த்தையால் தோற்றுவித்து வாழ்வு தரும் அடையாளத்தால் உணவூட்டியும் திருக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். அவருடைய திருப்பணியால் அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாகிய உமது அருளாற்றலில் அவருடைய வேண்டுதலால் அவர்களது அன்பின் ஆர்வமுடன் இருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியான் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருவரை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர்.
அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியை எடுத்து காட்டால் அதற்கு நீர் வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே புனிதர் அணிகளோடும் வானதூதரின் பெருந்துரலோடும் நாங்களும் உம்மை புகழ்ச்சி பண்ண செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிணத்தையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். உம் திருமணம் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியுள்ள எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலாலும் இரத்தத்தாலும் அவற்றில் பங்கு கொள்ளும் எங்களை உம் ஆவியானவர் ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவியிருக்கும் அது திருவதையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாம், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திருவவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுகின்ற எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு ஒரு திருமுகோலில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு கொண்டவராய் இருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருந்து எங்களை விடுவித்து நாங்கள் வாழ்கின்ற இந்த உலக நாட்களில் எங்களுக்கு அமைதியை கண்ணுடன் அருளும் மன்றாடுகிறோம். உம்முடைய மன்னிப்பின் உதவியினால் நாங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று எந்த ஒரு கலக்கமும் குழப்பமும் மன தயக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் எங்கள் குடும்பங்களின் எதிர்காலத்திற்காகவும் நாங்கள் நம்பியிருக்கின்ற அனைத்தின் எதிர்காலத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதற்கு முடிந்தீர். நாங்கள் செய்த பாவங்கள், சிறு சிறு தவறுகள், குற்றங்கள் இவை அனைத்தையும் பாராமல் உம்முடைய நம்பிக்கையை மட்டும் எங்களில் கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மன நிம்மதியும் நிறைவையும் மகிழ்ச்சியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நீங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உமது இதழ்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியார் மீது நம்பிக்கையுள்ள ஊழியத்தால் நிலையான மகிழ்ச்சிக்குரிய தகுதி உள்ளவரானா நாங்கள் உட்கொண்ட திருவிருந்து அதே மகிழ்ச்சிக்கு எங்களை தயாரிக்க அருள் புரிவனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு அருளும் ஆசியும் நிறைவாக பொழிந்தருள்வாராக. அனைவரும் முகந்தால் படியிடுவோம்.
சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய எத்திசையும் புரிவோம். அன்புநவதரமே இன்பயின் சுடரமே துன்புறும் இவ்வுலமே வந்து முந்தன் பாதமே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அப்பமும் ரசமுமா தெய்வீக தன்மையுமா அன்பு வீற்றிருக்கும் நன்றி புகழ் உனக்கு நித்திய புரிய பரிசுத்த நற்கருணைக்கு எத்திசையும் பக்தியாய் ஆராதனை எத்திசையும் தந்தை இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம்.
வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவரின் பிரசன்னத்தை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்வோம். சீடர்களைப் போல கதவருகில் நின்று கொண்டு இறை வார்த்தையை வாழ்வாக்காமல் நாம் இருக்காமல், வார்த்தையும் உடலுமாக வீற்றிருக்கின்ற நம்மோடு இருக்கின்ற நம் ஆண்டவரின் கதவுகளை நோக்கி நாம் உள்ள கதவுகளை திறந்து அவரை நோக்கி நம் மன்றாட்டுக்களையும் நம் நன்றியின் விண்ணப்பங்களையும் எழுப்புவோம். தனக்கு தானே பெற்றுக்கொண்ட வரங்களுக்கு நன்றி சொல்லாத யாரும் கடவுளுக்கு நிச்சயம் நன்றி சொல்ல மாட்டார்கள் என்று புனித பிரான்சிஸ்கு சவேரியார் குறிப்பிடுகின்றார். நம் அருகில் இருக்கின்ற மனிதர்களோடு நாம் பெற்றுக்கொண்ட வரங்களுக்கும் நன்மைகளுக்கும் நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களுக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்கின்ற பொழுது நிச்சயம் நாம் கடவுளுக்கும் நன்றி சொல்ல மாட்டோம் என்று பிரான்சிஸ்கு சவேரியார் குறிப்பிடுகின்றார். சிறிது நேரம் இந்த வாரம், கடந்து வந்த நாட்கள், கடந்து வந்த பாதைகள், இந்த வருடம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறவிட்டாலும் சிறிது நேரம் மௌனமாக நாம் நன்றியை சமர்ப்பிப்போம். பல்வேறு மனிதர்களை நாம் பார்த்திருக்கலாம். எதிர்பாராத மனிதர்கள் நம்முடைய வாழ்வின் அர்த்தத்தை உருவாக்கி இருக்கலாம். எதிர்பாராத நிகழ்வுகள் நமக்கு வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கலாம். எதிர்பாராத நல்ல சமாரியர்கள் நம் வாழ்வில் நாம் சந்தித்திருக்கலாம். அத்தகைய சந்திப்புகள் அனைத்துக்குமே இறைவனுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி கூறாத எந்த மனமும் நடுநாயகனிடம் வருவதில்லை என்று அசிசியாரின், பிரான்சிஸ்கு சவேரியாரின் வார்த்தைகள் நாம் நம்மில் நினைவு கொள்ள வேண்டும். எனவே சிறிது நேரம் நம்முடைய மனங்களை திறந்து நன்றி கூறுவோம். நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக நன்றி கூறுவோம். நம்முடைய உற்றார் உறவினருக்காக, நண்பர்களுக்காக நன்றி கூறுவோம். நம்முடைய பிள்ளைகளை நம்மோடு இருப்பது, இந்த கல்வி ஆண்டில் அவர்கள் வாழ்க்கை, அந்த கல்வி பருவத்தை தொடங்கியதற்காக நன்றி கூறுவோம். இந்த நாளை நல்ல முறையில் தொடங்கியதற்காக நன்றி கூறுவோம். இந்த நிமிடத்தில் நாம் மூச்சு விட்டு சுவாசிப்பதற்காக நன்றி கூறுவோம். இவ்வாறாக இத்தாலி தேசத்தில் நன்றியின் முக்கியத்துவத்தை ஒருவர் அந்த கொரோனா நேரத்தில் எடுத்துரைக்கின்றார். அவர் மிகவும் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய மூச்சுக்குழலானது 95% பாதிக்கப்பட்டிருந்தது. அவரை மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார்கள். பல லட்சம் செலவழித்து, தினம் தினமும் 1 லட்சம் அப்படியாக என்ற அளவிற்கு அவர் செலவழித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு செயற்கை சுவாசம் அளிப்பதற்காக வென்டிலேட்டர்களை, ஆக்சிஜன்களை பல்வேறு இடங்களில் வாங்கி பொருத்தி அவருக்கு உயிர் மூச்சை அளித்துக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறாக அவர் ஒரு மாத காலமாக அதே படுத்த படுக்கையாக இருந்து மீண்டும் சுகம் பெற்று வெளியே வருகின்றார். அவர் அந்த டாக்டர் கிட்ட
பணம் கட்ட போகிறார். அவர் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு அப்படி என்று அவரை கேட்கின்ற பொழுது, உங்களுக்கு $85,000 ஆகிவிட்டது என்று குறிப்பிடுகின்றார்கள். $85,000 என்றால் ஒரு 50 லட்சம் செலவாகிவிட்டது என்று குறிப்பிடுகின்றார். அவர் அந்த பணத்தை கட்டிவிட்டு வெளியில் வந்து முழந்தால் படியிட்டு அழுது புலம்பி கதறி, ஆண்டவரே உமக்கு நன்றி, இத்தனை நாட்களாக எனக்கு எந்த விதமான சுவாச கோளாறும் இல்லாமல் இயற்கையான சுவாசத்தில் என்னை வாழ வைத்து பாதுகாத்து வழிநடத்தியிருக்கின்றீர். எனக்கு தெரியவில்லை என் சுவாசம் செயற்கை சுவாசம் ஆகின்ற பொழுது இத்தனை ரூபாய் நான் செலவழித்திருக்கின்றேன். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையில் நான் சுவாசித்த காற்றுகள், நான் சுவாசித்த நீர் அனைத்த இந்த படைப்புகள் அனைக்குமே நான் நிச்சயம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீரோடு அதை அந்த நிபுணர்களுக்கு அவர் கூறுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நன்றி சொல்ல பல்வேறு தருணங்கள் இருக்கின்றன. நாம் அவற்றை மறந்து விடுகிறோம். அவற்றை நாம் நினைவில் கொள்வதில்லை. அவற்றை நாம் முழுமையாக மறந்து விடுகிறோம். சிறிது நேரம் மௌனமாக நாம் பெற்றுக்கொண்ட வரங்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் நாம் சந்தித்த செயலுக்காகவும் நிகழ்வுகளுக்காகவும் நன்றி கூறுவோம். நன்றி கூற ஒன்றுமே இல்லை என்று நினைத்து கொள்ளாதீர்கள். நிச்சயம் எந்த விதமான துன்பத்தில் இருந்தாலும் கூட நன்றி கூற தயாராக இருக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்களை நிறைவாக அளிப்பார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அழகாக இறைவன் குறிப்பிடுகின்றார், உன்னுடைய பாவங்கள் அனைத்துமே நான் கடலின் ஆழத்தில் தூக்கி எறிந்து விட்டேன். இஸ்ராயலே, உன்னை என் தலைமுறையோடு நான் சேர்த்து கொண்டேன். உன் குற்றங்கள் குறைகள் அனைத்தையுமே நான் தூக்கி எறிந்து விட்டேன். அவை உன்னுடைய முதுகுக்கு பின்னால் இருக்கின்றன. என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும் என்று இறைவன் குறிப்பிடுகின்றார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் பாவங்களை நான் நினைவில் கொள்ள மாட்டேன். உன் குற்றங்களை நான் கழுவிவிட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய பாவ நிலைகளை இறைவன் தூக்கி எறிந்து விட்டார். நம்முடைய துன்பகரமான வாழ்க்கையை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எனவே இந்த பாடலை என்னோடு இணைந்து சேர்ந்து பல்லவியாகவும் சேர்ந்தும் பாட உங்களை அழைக்கிறேன். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. பாடுங்கள். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும்
சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. பாடுங்கள். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமென் பாவமகற்றினீ. மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமென் பாவமகற்றினீ. அத்தனை தூரமென் பாவமகற்றினீ. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. மலை போல எந்தன் மாபெரும் பாவங்கள் முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீரே. மலை போல எந்தன் மாபெரும் பாவங்கள் முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்தோம் என்றால், இறைவன் இயேசு சீடர்களோடு அவர் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அன்னை மரியாளும் அவருடைய சகோதரரும் கதவருகில் அமர்ந்து கொண்டு அவரை பார்க்க ஆவலாக இருக்கின்றனர். சீடர்கள் அவரிடம் ஒன்று சொல்லுகின்ற பொழுது அவர், யார் என் தாயும் என் சகோதரர், இறைவார்த்தையின்படி நடப்பவரே என் தாயும் சகோதரரும் ஆவார் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரி, சில நேரங்களில் நாம் மேலோட்டமாக இதை சிந்தித்து புரிந்து கொள்கிறோம். இறையியல் பார்வையில், விவிலியாளர்களின் கண்ணோட்டத்தின் பார்வையில் இதை நாம் பார்ப்பதில்லை. இதை பல்வேறு மனிதர்கள் பல்வேறு விதங்களில் திரித்து பேசுவது உண்டு. ஆனால் நாம் இதை உண்மையாக அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், இதோ உன் தாய், இதோ உன் சகோதரன் என்று இயேசு சிலுவை அடியில் அன்னை மரியாளையும் தன்னுடைய அன்பு சீடர்களையும் நம்முடைய சகோதரன் சகோதரிகள் என்று குறிப்பிடுகின்றார். அதைதான் இன்றைய நற்செய்தியில் அழகாக குறிப்பிடுவார்கள். இறைவன் நம்மை தனிமையாக விடுவதில்லை. இறைவன் நம்மை தனிமையாக விடுவதில்லை. மத்தேயு நற்செய்தியாளருக்கு என்று ஒவ்வொரு நற்செய்தியாளருக்கும் ஒரு பாரம்பரிய நிகழ்வுகள் உள்ளன. மத்தேயு நற்செய்தியாளர் அவர் யூத மக்களுக்கு, யூத தலைமுறைக்கு எவ்வாறு இயேசு கிறிஸ்து மீட்பர் என்று அறிவிப்பதற்கான அந்த நற்செய்தியை அவர் புனைகிறார். அதற்காகத்தான் மத்தேயு நற்செய்தியின் முதலில் இயேசுவின் தலைமுறை பட்டியலை அவர் குறிப்பிடுகின்றார். மார்க்கு நற்செய்தியாளர் ஆக மத்தேயு நற்செய்தியாளர்
மார்க் நற்செய்தியாளர், அப்புறம் லூக்கா நற்செய்தியாளர், இவர்கள் 3 பேருமே ஒத்தமை நற்செய்தியாளர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஒரே நற்செய்தி, ஒரே உவமைகள், வித்தியாசப்படும் சில உவமைகள், ஆனால் ஒரு சில உவமைகள் அனைத்துமே ஒன்றாக காணப்படும். இவ்வாறு காணப்படுகின்ற பொழுது அந்த உவமைகள் அனைத்துமே அவரவர்கள் பாணியில் எழுதியிருப்பார்கள். அவர்களுடைய நினைவுகளில், சிந்தனைகளில் எவ்வாறு இறைவன் அவர்களுக்கு எடுத்துரைத்தார் என்பதை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். மத்தேயு நற்செய்தியாளர் அதை பாரம்பரிய விதத்தில் அதை எழுதியிருக்கின்றார். எவ்வாறு அந்த யூத மக்களுக்கு, கிறிஸ்துவம் தழுவிய யூதர்களுக்கு, பாரம்பரியம் மிக்க மக்களுக்கு இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஒரு மீட்பராக இருக்கின்றார் என்பதை எழுதியிருப்பார்கள். லூக்கா நற்செய்தியாளர் பாரம்பரியமற்ற மனம் மாறிய மக்களுக்கு எவ்வாறு கிறிஸ்து நற்செய்தியாளராக இருக்கின்றார் என்பதை குறிப்பிட்டிருப்பார். அதாக பல்வேறு உவமைகளை அவர் சொல்லியிருப்பார். அதில் குறிப்பாக அவர் கூறியிருப்பது என்னென்றால், நல்ல சமாரியன், காணாமல் போன திராக்மா, ஆகிய இந்த உவமைகள் அனைத்துமே அந்த மார்க்கு நற்செய்தியில் வரும். அது மனம் மாறிய கிறிஸ்துவர்களுக்காக யூதத்தில் இல்லாமல், இயேசு வாழ்ந்த இடங்களில் இல்லாமல், பல்வேறு இடங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு கிறிஸ்து எவ்வாறு மீட்பராக இருக்கின்றார் என்பதை எழுதியதுதான் அந்த நற்செய்தி. லூக்கா நற்செய்தியாளர் இவை இரண்டையுமே முக்கியமாக அலசி ஆராய்ந்து அன்னை மரியாளுக்கும் மேலும் சீடத்துவ வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் அளிக்கின்ற ஒரு நற்செய்தியாக குறிப்பிட்டிருப்பார். அதனால்தான் லூக்கா நற்செய்தியாளர் அன்னை மரியாளுக்காக 3-4 அதிகாரங்களை செலவிட்டிருப்பார். பல்வேறு இடங்களில் அன்னை மரியாளை பற்றி குறிப்பிட்டு கொண்டே இருந்திருப்பார். பெண் சீடத்துவத்தை பற்றி அதிகமாக குறிப்பிடுவார். மார்த்தா, மரியாள், மேலும் மகதலேன் மரியாள், கிலோப்பாவின் மனைவி, ஆக இத்தகைய ஒரு மனிதர்களை அவருடைய நற்செய்தியின் அந்த பாரம்பரியத்தில் யாரெல்லாம் வருவார்கள்? பெண்கள் வருவார்கள். அந்த தலைமுறையில் பெண்கள் அனைத்தையுமே அவரோடு இணைத்திருப்பார். ஒரு புரட்சிகரமான நற்செய்தியை அவர் வழங்கியிருப்பார். ஆக இன்றைய நற்செய்தி நமக்கு வழங்கப்பட்டது என்னவென்றால், யார் உன் தாய் உன் சகோதரன், யார் உன் தாய் உன் சகோதரன், யார் உன் தாயும் சகோதரன் என்று குறிப்பிடுவோம். கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்று இறைவார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவருமே உங்களுடைய சகோதரர்கள். அதுதான் நாம் அந்த நல்ல ஆயன் ஒரு முறை ஒரு பாட்டு பாடினாங்க. ஒவ்வொரு மனிதரும் என் நண்பன், பிறருக்குள்ளம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிறரிடம் சேர்ந்தாலும் என் சகோதரன். இதெல்லாம் ஸ்கூல்ல நான் 5வது படிக்கிறப்ப பாடின பாடல். ஆக உன் தாயும் உன் சகோதரன் யார் என்றால், இறைவார்த்தையின்படி வாழ்ந்து இறைவார்த்தையை வாழ்ந்து கொண்டிருக்கிற, கிறிஸ்துவலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருமே உங்களுடைய சகோதரர்கள். சில நேரங்களில் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு நாம் அதிகமாக சென்றால் சில நேரங்களில் நாம் நேரங்களை விரயமாக்க வேண்டியது இருக்கும். இரண்டாவதாக, யார் உன் தாய், இறைவார்த்தையின்படி வாழ்ந்து அதை வாழ்வாக்கியவர்கள் உங்கள் தாய் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆக மரியன்னை அவள் கடவுளின் தாய், இயேசு கிறிஸ்துவின் தாய் என்று அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சிருக்க அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு, ஃபாதர் நீங்கள் அந்த லோயலா காலேஜில் ஸ்டெல்லா மேரிஸில் சொன்னால் சீட்டு கொடுத்துருவாங்க ஃபாதர், உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பிஷப் வழியாக ஒரு லெட்டர் வாங்கிட்டு போனால் எல்லாம் முடிஞ்சிடும். அல்லது சில நேரங்களில் நற்கருணை நாதர் இங்கே வீற்றிருப்பார், அந்தோணியார் வாய் அங்கே போயிட்டு தொட்டு கும்பிட்டு இருப்பாங்க. அத்தகைய இன்ஃப்ளூயன்ஸை சீடர்கள் உருவாக்கல. அப்பா கிட்ட ஏதாச்சும் கேட்டு தரமாட்டேன், அம்மா வழியா உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன், அம்மா வழியா நான் பார்த்துக்கிறேன். உங்கள் உறவினர்கள் யாரேனும் ஒன்று, அதாவது ஒரு கம்பெனி ஏதாவது தரலன்னு நினச்சிக்கோங்க, உங்ககிட்ட ஒரு ப்ராடக்டை கரெக்டாக உங்களுக்கு சேல் பண்ணலாம், எனக்கு இந்த ப்ராடக்ட் தரமாட்டல, உனக்கு பேசிக் எலமெண்ட் யார் யார் சேல் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்துக்கலாம், நான் பார்த்துட்டா எல்லாருக்கும் கைவிட்டு வழங்கி விட்டால் முடிஞ்சிடும். அப்போ ஆக அந்த விதமான ஒரு நோக்கத்தை அன்னை மரியாள் கையாளவில்லை. அன்னை மரியாள் அந்த விதமான ஒரு நோக்கத்தை கையாளவில்லை. எவ்வாறு சில நேரங்களில் நாம் சில செயல்களை செய்ய வேண்டும் என்றால் சில மனிதர்களை அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்போம், நாம தொடர்ந்து அந்த செயலை செய்யவே மாட்டோம். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடங்களில்
ஒரு 2 பேர் தான் தூக்குவாங்க. நீங்கள் அழகாக ஒரு வீடியோ கூட ஃபேஸ்புக்கில் இது நல்லா இருக்கும். 2 பேர் தான் தூக்குவாங்க. அவர் கூட தூக்கு 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 வச்சாச்சு. அவர் கூடயே தான் பேசிட்டே இருப்பார். எடு 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 அது எடு, புடின்னு அவர் பிடிக்க மாட்டார். நடுவில் பார்த்து புடி, முன்னாடி புடி, பின்னாடி புடி. இந்த தேர் தூக்குறப்ப சொல்லுவாங்க, அந்தோனியா தேர் மாதா தேர்னு தூக்கிட்டு போவாங்களா, அப்போ சொல்லுவாங்க புடி, பின்னாடி புடி, முன்னாடி புடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் பிடிக்க மாட்டார். டேபிள் இருக்கு ஆனால் அவர் தொட மாட்டார். ஆக அது போன்ற வாழ்க்கையை அன்னை மரியாள் வாழவில்லை. அவள் இறை வார்த்தையை, இறைவனை தன்னுடைய வாழ்க்கையாக்கினாள். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். அந்த வாழ்வை அவள் வாழ்வாக்கினாள். இதுதான் விவிலியாளர்கள் அழகாக குறிப்பிடுவார்கள். எங்கெல்லாம் உங்களுடைய கடமைகள் முடிகின்றவோ அங்கு நீங்கள் அமைதியாக விட்டுவிடுங்கள். அப்பொழுது இறைவனுடைய பணி அங்கு தொடரட்டும். மனிதனின் பொறுப்பு முடியும் இடத்தில் பரம்பொருளின் பொறுப்பு தொடங்குகின்றது. உங்களுடைய பொறுப்பு முடிஞ்சிடுச்சா, என் பிள்ளைய நான் நல்லா படிக்க வச்சுட்டேன் என்று உங்களுடைய பொறுப்பை நீங்கள் செய்து விட்டீர்களா, விட்டுவிடுங்கள். அப்பொழுது பரம்பொருளின் பொறுப்பு அங்கு தொடங்குகின்றது. பரம்பொருளின் பொறுப்பு அங்கு தொடங்குகின்றது. அங்கு நீங்கள் செய்ய வேண்டிய செயல் என்ன? அமைதியாக காத்திருந்து இறைவனின் வார்த்தையை வாழ்வாக்குவதுதான் உண்மையான வாழ்க்கை. அமைதியாக காத்திருக்க வேண்டும். ஒரு விவசாயி நெல்லெல்லாம் விதைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஊற வைப்பாங்க. பெரிய தொட்டி கட்டி அந்த நெல்லை ஊற வைப்பாங்க. நாங்கள் சிறு பிள்ளைகளில் அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பெரிய அந்த நெல்லுக்கு தொட்டி கட்டி வச்சிருப்பாங்க, அது நெல் போட்டு இருப்பாங்க. அதில் அந்த விவசாயம் செய்ய போகிறவர்கள் அவர்களுக்கு அந்த நெல்லெல்லாம் முத்துரு நெல்லா கரெக்டாக அதை பதறல அனைத்தையும் அகற்றி விட்டு அதை மூட்டை கட்டி காய வைத்து நன்னா காய வச்சுட்டு அதை மூட்டை கட்டி அழகாக அந்த நீரில் போட்டு அந்த தண்ணியை முதல்ல நல்லா அதுக்கான யூரியா பொட்டாசியம்லாம் அந்த தண்ணியில் போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நெல் மூட்டையை போட்டு விட்டு அவர் ஒரு 2 வாரம் கழிச்சு தான் அந்த பக்கமே வருவார். ஆனால் நாங்கள்லாம் போயிட்டு அந்த தொட்டி எட்டி எட்டி பார்ப்போம், முளைச்சிடுச்சா. ஆக அவர் அதுவே வந்து ஐயோ முளைச்சிடுமா முளைக்காதா என்று அவர் தன்னுடைய கடமைகளை நினைத்து கொண்டிருந்தால் அதுதான் அழகாக குறிப்பிடுகின்றார்கள். அமைதியாக காத்திருப்பதற்கும் மன அழுத்தத்தோடு காத்திருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. மன அழுத்தத்தோடு நீங்கள் காத்திருந்தால் அது முளைச்சு பயன் கொடுத்தவரை அது வேஸ்ட் தான். அப்படியே பிரஷரை காலில் ஊத்திட்டு வந்துருமா என்று சில நேரங்களில் நாம் காத்து கொண்டிருப்போம். லிஃப்ட்டு நீங்கள் போயிட்டு இந்த ஃப்ளோர்லலாம் லிஃப்ட் வச்சுருப்பாங்க. இந்த சரவணா ஸ்டோரில் நீங்கள் அதிகமாக போவீங்க. அங்கே பாருங்களேன், அந்த லிஃப்ட்டுக்கு முன்னாடி அந்த பட்டனை அமுத்திட்டா போதும், 2 முறை 3 முறை அமுப்பி வந்துருமா, வரலன்னா அப்படி நடப்பாங்க. எப்போ வரும், என்ன வரும், படிக்கட்டில் போயிடலாமா, இப்படி போயிடலாமா, அவரோட பேச்சு. ஆக அப்போ லிஃப்ட் கீழே வந்தாலும் கூட அதில் நீங்கள் செல்வது வீண். வெற்றி என்பது உங்களுடைய பொறுப்பு முடியும் இடத்தில் இறைவன் அவருடைய பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். மனிதராகிய நம்முடைய பொறுப்பு முடியும் இடத்தில் இறைவன் தன்னுடைய பணியை நிச்சயம் செய்வார் என்பதில் நாம் தயங்காமல் இருக்க வேண்டும். அது மன அழுத்தத்தோடு காத்திருந்து கொண்டு எப்போ வரும். அதே போன்று நீங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு அந்த வெயிட்டர் வருவார், வாப்பா அப்படின்னு கூப்பிடுவார். என்னப்பா இருக்குது அப்படின்னா அவன் போயிட்டு அந்த மெனுவை கொண்டு வந்து நீங்கள் சொல்லிடுவீங்க. அந்த உணவிற்காக நீங்கள் காத்திருக்கவே மாட்டீர்கள், அந்த வெயிட்டருக்காக தான் காத்திருப்பீங்க. அவன் எப்போ வருவான், அவன் வந்தானா செத்தான், இன்னும் கொண்டு வரலையா நீ. ஆக அப்பொழுது கொண்டு வருகின்ற அதுவரைக்கும் நம்முடைய கடமை, உங்கள் கடமை முடிந்து விட்டது என்றால் இறைவனுடைய கரங்களில் முழுமையாக அர்ப்பணித்து விட வேண்டும். பரம்பொருள் அது அவனுடைய கடமையை தொடங்கி விடுவார். உங்களுடைய கடமை எப்பொழுது முடிகின்றதோ அப்பொழுது இறைவன் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கடமையை தொடங்கி விடுவார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லாமல் இதுதான் ஆன்மீகம். ஆண்டவரே, என் விசுவாசத்தை முழுமையாக உனக்கு அளித்து விட்டேன், என் வாழ்க்கையை நான் முழுமையாக வாழ்வாக்கி விட்டேன், இனி உன்னுடைய கடமை, இனி உன்னுடைய வேலை, நான் என்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், இனி உன்னுடைய வேலை நீ பார்த்துக்கொள் என்று இருப்பதுதான் உண்மையான ஆன்மீகம். அதை தான் அன்னை மரியாள் இன்றைய நற்செய்தியில் அவர் செய்தார். இறைவனுடைய சீடராக, உண்மையான ஒரு சீடராக அவர் வாழ்ந்தார். அதே வாழ்க்கையை தான் இறைவன் நம்மை வாழ அழைக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரி, இன்று குறிப்பாக நம்முடைய ஆலயத்தில் இன்று நாம் ஜெபமாலை அணிந்து கொண்டு
திரு யாத்திரை பயணத்தை நாம் தொடங்க இருக்கின்றோம். ஆக மாலையில், காலையில், மதியத்தில் என்று ஆக இந்த திரு யாத்திரை பயணம் என்பது நாம் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். பாத யாத்திரையாக நடந்து செல்ல இருக்கின்றார்கள். இந்த பாத யாத்திரை பயணங்கள் ஏன், எதற்காக பாத யாத்திரை செல்ல வேண்டும்? குறிப்பிடுங்களே, எதற்காக போனோம்? அப்படி போனாதான் ஃபார் அந்த வருஷம் அப்படி ஒரு போன மாதிரி இருக்கும். ஒரு மாலை போட்டு ஒரு வேளாங்கண்ணி போனாதான் அப்படி என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் அந்த மன அழுத்தத்தோடு தான் நீங்கள் காணப்படுது. அடுத்த வருஷம் போகலன்னு நினச்சிக்கோங்க, ஐயோ இந்த வருஷம் நான் போலையே என்று மன குமுறில் அதுவரைக்கும் நீங்கள் போகிய பெற்றுக்கொண்ட வரங்கள் அனைத்தும் வீணாகிவிடும். ஆக நீங்கள் ஒரு பயணத்தை தொடங்குகின்ற பொழுது திருச்சபை அழகாக குறிப்பிடுகின்றது. நாம் யார்? நாம் அனைவருமே விண்ணக திருப்பயணிகள். நம் வாழ்க்கை ஒரு திருப்பயணம். திருச்சபை தன்னுடைய வத்திக்கான் சங்க ஏடில் ஹியூமன் ஜென்சியம் என்கின்ற புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில், இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்தேன், நாம் அனைவருமே விண்ணக திருப்பயணிகள். மண்ணக திருப்பயணிகளோடு இணைந்து நாம் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு திருப்பயணமும் நம்மை அத்தகைய ஒரு பயணத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு பயணத்தையும் நீங்கள் தொடங்குகின்ற பொழுது, பாத நடையாக நடந்து செல்கின்ற பொழுது, திரு யாத்திரையாக நீங்கள் செல்கின்ற பொழுது, எவ்வாறு இஸ்ராயல் மக்கள் எதற்காக நாம் திரு யாத்திரை செல்கின்ற பொழுது ஜபம் செய்து கொண்டு தபம் செய்து கொண்டு செல்கிறோமோ, அது ஏனென்றால் இஸ்ராயல் மக்கள் தன்னுடைய 40 ஆண்டுகளாக அந்த திருப்பயணத்தை மேற்கொண்டார்கள். பாலைவனத்தில் திருப்பயணத்தை மேற்கொண்டார்கள். அவருடைய திருப்பயணத்தில் இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அவர்களுக்கு வழங்க போகின்ற அந்த கானான் தேசத்திற்காக அவர்களை தயார்படுத்துகிறார். நாம் சில நேரங்களில் நம்பிக்கை குன்றியவர்களாக, ஏதோ ஒரு நம்பிக்கை குன்றிய மனிதர்களாக தான் அந்த மாலை அணிந்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் அந்த திருப்பயணத்தை தொடங்குகின்ற பொழுது இறைவன் நம்முடைய விசுவாசத்தை தூண்டுகிறார். நீங்கள் நடந்து செல்கின்ற பொழுது அவருடைய இயக்கங்கள் எவ்வாறு, இஸ்ராயல் மக்கள் நான் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டை அடைந்து விடுவேன் என்று அவர்கள் சென்ற அந்த தருணங்களில் ஏதோ ஒரு மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் இவையோடு நாம் செல்கின்ற பொழுது இறைவன் நாம் வாழுகின்ற பகுதியை ஆசீர்வதிக்கின்றார். நாம் இருக்கின்ற பகுதியை அவர் தூய்மைப்படுத்துகிறார். ஏனென்றால் இஸ்ராயல் மக்களை அவர் தூய்மைப்படுத்தினார். அவர்கள் நம்பிக்கை குன்றியவர்களாக பிற சபையினை, பிற மதத்தினை நாம் எவ்வாறு நாடுகிறோமோ அதே போன்று பிற கடவுளை அவர்கள் நம்பியிருந்தார்கள். அவருடைய மனதை அவர் மாற்றுகிறார். அவருடைய பாதைகளை அவர் மாற்றுகிறார். அவரை நெறிப்படுத்துகின்றார். நீங்கள் இவ்வாறு திருப்பயணம் செய்து நடந்து செல்கின்ற பொழுது இறைவன் உங்களுடைய வேண்டுதலை அவர் நிறைவு செய்கிறார். நீங்கள் உங்களுடைய வாக்களிக்கப்பட்ட அந்த ஒரு நாட்டிற்கு, உங்களுடைய விண்ணப்பத்திற்கு, என் குழந்தை நல்லா படிக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மனைவி மக்கள் அனைவரும் நிம்மதியாக இருக்க வேண்டும், என் கடன் தொல்லைகள் தீர வேண்டும், என் தொழில் வளர வேண்டும், என்னுடைய படிப்பு முன்னேற வேண்டும், எனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் ஆகிய விண்ணப்பங்களோடு நாம் பயணிக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் விண்ணக திருப்பயணிகளாக அத்திருப்பயணத்தில் நாம் பயணிக்கின்ற பொழுது இறைவன் நம்மை தூய்மையாக்குகிறார். நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே அனைத்துமே உங்களுக்கு பின்னால் எவ்வாறு இறைவன் இன்றைய முதல் வாசகத்தில் குறிப்பிட்டார், உங்கள் பாவங்கள் அனைத்தையும் உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் நான் தூக்கி எறிந்து விட்டேன். மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அத்தனை தூரத்திற்கும் உன்னுடைய பாவங்களை நான் அகற்றிவிட்டேன், அவை மலை போல இருந்தாலும் நான் அகற்றிவிட்டேன் என்ற ஒரு பாதையை தான் அந்த திருப்பயணம் குறிப்பிடுகின்றது. ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பயணத்தில் இதையெல்லாம் சில நேரங்களில் நாங்கள் சிந்தித்து பயணப்பட்டு மீண்டும் அத்தகைய திருப்பயணத்தோடு நீங்கள் மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும், வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பயணம் முடிச்ச பிறகு அது வரைக்கும் அவங்க நான்வெஜ் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, அது வரைக்கும் அவங்க குடிக்காம இருந்திருப்பார், அது வரைக்கும் அவர் பீடி பிடிக்காம சிகரெட் அடிக்காம இருந்திருப்பார், அது வரைக்கும் சில காரியங்களை செய்யாமல் குடும்பத்திற்கு நல்ல ஒரு கணவராகவும் நல்ல பொறுப்பான ஒரு மனைவியாகவும் ஆக இருந்திருப்பார். அங்கே போய் முடிச்ச பிறகு அப்பாடா முடிஞ்சிருச்சு என்று அங்கேயே வேளாண்மையில் நல்ல ஒரு வெட்டி மூக்கு பிடிக்க வெட்டி அங்கேயே குடிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவான். அது அல்ல திருப்பயணம். அப்பேற்பட்ட திருப்பயணம் நம் வாழ்விற்கு ஒரு அர்த்தமற்ற வாழ்வாக, நாம் விண்ணக திருப்பயணிகளாக மண்ணக வாழ்விலிருந்து புறப்படுகின்ற ஒரு திருப்பயணிகளாக நம்மை எடுத்து செல்லாம். எனவே அன்னை மரியாளின் அந்த மாலையை அணிய தயாராக இருக்கின்ற நீங்கள்
அத்தகைய ஒரு இறைவன் உங்களை தூய்மையாக்குவார். நிச்சயம் அவர் உங்களுக்கு வரங்களை தருவார். அந்த ஒரு திருப்பயண வாழ்க்கையோடு நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு அடி பாதத்திலும் உங்கள் குடும்பத்தின் பாதம் இருக்கின்றது, உங்களுடைய விண்ணப்பங்களின் பாதம் இருக்கின்றன. நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு ஜபத்திலும் தபத்திலும் அவர்களுடைய பாதம் இருக்கின்றது. அந்த எவ்வாறு நீங்கள் உயரே நடந்து செல்கின்ற பொழுது இறுதியாக அதை அடைகின்ற பொழுது அவர் உங்கள் பாவங்களை அனைத்தையும் அகற்றி உங்களை தூய்மையாக்குகிறார். இவ்வாறாக இந்த திருப்பயணத்தை பற்றி உங்களுக்கு ஒரு கதை குறிப்பிட ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதர் மலையேற ஆசைப்பட்டார். அவருடைய சீடர்கள், அந்த குருவுடைய சீடர்கள் ஒரு 5 பேரை கூப்பிட்டு மலையேறுவோம்பா, திருப்பயணிகளாக நாம் மலையேறி செல்வோம் அப்படின்னு சொன்னார். அப்ப குருவே என்னென்ன எடுத்துக்கணும்? எதுவுமே எடுக்காத அப்படின்னு சொன்னார். ஆனா அவர்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டார்கள். இறைவனை மட்டும் நம்பி இரு. ஆனா எப்படி மலையேற போற வேளை தண்ணி தாக எடுக்குமா இல்லையா? மூச்சு இறைக்கும், ஒரு தண்ணி தாக எடுக்கும், போற வேளை பசிக்கும், தூங்கணும், கொசு கடிக்கும், மழை வரும், இதெல்லாம் இவ்வளோ இருக்கு. ஒரு சும்மாவே மலையேற சொல்றாரு, இதெல்லாம் வர்றப்ப நான் என்ன பண்றது அப்படி சொல்லி அவங்க சீடர்களுக்கு ஒரு கேள்வி. அதனால எல்லாருமே டிராவல் பேக்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் மழை, தண்ணி, கொடை அனைத்தையும் எடுத்து சென்று கொண்டே இருந்தார். மலையின் அந்த மலை 50,000 கிலோமீட்டர் கொண்டது. ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு போன பிறகு அந்த வச்சிருந்ததெல்லாம் கொஞ்சம் ஷோல்டர் கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு, வெயிட் அதிகமாக பின்னாடி இருக்குல்ல, அதனால் பார்த்தாங்க. போயிட்டு சரி ஓகே, அப்புறம் கொஞ்சம் அதில் காலி ஆகிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. அவர் சொன்னார் போதுண்டா தூக்கி போட்டுருங்க அப்படின்னாரு. அவர் கேட்கல. மீண்டும் அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு மீண்டும் ஒரு 2,000 கிலோமீட்டர் நடந்த பிறகு அவருடைய கால்கள் அனைத்துமே இருத்து விட்டது. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அதுவரை அவர்கள் சுமந்திருந்த அந்த பை எல்லாமே அவங்களுக்கு வெயிட்டாக தெரியுது. இருந்தாலும் தூக்கி போட முடியாதே, நம்மளுக்கு தண்ணி தாக எடுக்குமே, மேலே போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறப்ப ஒரு நல்ல இடம் இருக்காதே, அப்போ தூங்குறப்ப நம்மளுக்கு கொசு கடிக்கும், இது தண்ணி தாக எடுக்கும், சாப்பாடு பசிக்கும். ஆக பல்வேறு இந்த இதெல்லாம் நினைவுகள் அவளை தூக்கி போட மனசே இல்லை. ஒருவராக யாரெல்லாம் வெயிட் அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் கொஞ்சம் பின்னாடி அப்படியே தங்க ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் வெயிட் கம்மியாக இருக்கோ அவங்கெல்லாம் முன்பாக சென்று கொண்டே இருக்கிறார்கள். போக 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 அவர்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். ஒரு சின்ன கல் அப்படி தள்ளிவிட்டா கீழே விழுந்துருவாங்க. அப்போது அந்த குரு குறிப்பிடுகின்றார், தயவு செய்து உங்க மூட்டையெல்லாம் தூக்கி போட்டுரு. இப்ப நீ தூக்கி போடல, அது உன்னை தூக்கிட்டு போயிடும், உன்னை இழுத்து கொண்டு சென்று விடும், நீ விழுந்து விடுவாய். இதேதான் திருப்பயணம். சில நேரங்களில் நாம் அத்தகையவற்றை சுமந்து கொண்டு நாம் செல்கின்ற பொழுது நம் மனதில் இருக்கின்ற பல்வேறு நிகழ்வுகள், பொறாமை, பொச்சரிப்புகள், இது வேணும் அது வேணும், நான் போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன், இரு 40 நாள் தானே, 40 நாள் முடியிட்டோம், அப்புறம் உனக்கு இருக்கு மௌன விரதம், இன்னைக்கு நான் அமைதியா இருக்கிறேன், நாளைக்கு உன்னை வச்சு பார்த்துக்கிறேன், இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், நாளைக்கு மொத்தமா சேர்த்து சாப்பிட்டுருவேன், கவலைப்படாத. ஆகிய இத்தகைய நினைவுகளோடு நீங்கள் பயணம் செய்கின்ற பொழுது நீங்கள் தூக்கி சுமந்து கொண்டு உங்கள் பாவங்களை மீண்டும் மீண்டும் சுமந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் முழுமையாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில்லை. எனவே அந்த மிக்க சகோதர சகோதரி, அத்தகைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அனைத்தையும் துறந்து விட்டு எப்பொழுது உங்கள் கடமை முடிகின்றதோ அப்பொழுது இறைவன் பார்த்துக் கொள்வார். அன்னை மரியாள் அப்படிதான் வாழ்ந்தார், நம்ம அனைவருக்கும் தாயாக இருந்தார். எனவே அத்தகைய மனநிலையோடு தொடர்ந்து இந்த ஆராதனையில் பங்கெடுப்போம். அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்புயர் கீதத்தை பாடுவோம். பழைய
இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பார்களின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருவத்தம் ஏற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் பின்பான இரவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இப்பொழுது திரு எண்ணெய் மந்திரிக்கப்படும். அதற்கு பின்பாக இறுதியாக யாரெல்லாம் அன்னையின் திரு யாத்திரை பாத நடையில் கலந்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் உங்களுடைய திருச்சபை மாலைகளை கொண்டு வந்து இங்கு முன்பாக நிற்கவும். பின்னர் குருவானவர் அதை ஆசிரியத்து மந்தித்து உங்களுக்கு அணிவிப்பார். இருக்கிறார். அற்புதங்கள்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை அந்தோனியாரின் பரம்பரையின் வாயிலாக அவரிடம் பெற்றுக்கொண்ட வரத்திற்கு சாட்சி சொல்ல இருக்கிறார்கள். எனவே சில நேரம் அமர்ந்து அந்த சாட்சியை கேட்ட பிற்பாடு இறுதி பாடலுடன் உங்களுக்கு தீர்த்தம் தெளிக்கப்படும். நன்றி. மரியே வாழ்க. என் பெயர் தெபாரா. நான் ஒரு மாதமாக அரிப்பு வேலையில் உடம்பெல்லாம் ஒரு அரிப்பாக இருந்தது. அப்போ நான் ஆண்டவருக்கு வேண்டிக் கொண்டேன். அரிப்பு வந்து பூர்வம் சுகம் பெற்றது. அப்புறம் பொருள் காணாமல் போயிடுச்சு. மோதிரம் பணம் பர்ஸோடு காணாமல் போயிடுச்சு. அதுக்கும் ஆண்டவருக்கு வேண்டிக்கிட்டேன். அந்த பர்ஸோடு ஒரு சகோதரி எடுத்து கொடுத்தாங்க. அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இறுதி பாடல். மாலை யார் யார் போடுறீங்களோ தயவுசெய்து முன்னாடி வாங்க. மன்றாடுவோமாக. விண்ணக திருப்பயணிகளாக இருக்கின்ற நாங்கள் இம்மன்னக வாழ்வில் திருப்பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் எங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்று எங்களுக்கு தயவாய் செவிசாய்க்க வேண்டும் என்று நாம் மன்றாடுகிறோம். அன்னையின் வாயிலாக நீர் பெற்றுக்கொண்ட அந்த அன்பையும் பாசத்தையும் இவர்களும் அவருடைய பரிந்துரையின் வழியாக என்றும் நிறைவாக பெற்றுக்கொள்வதாக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இத்திருச்சபை மாலையை ஆசீர்வதித்து உங்களுடைய திருப்பயணத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.